السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. الحمد لله. அன்பும் மனிதனுடைய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமை சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய நலப்பெரும் கருணையினால் நாள்தோறும் சில நல்ல விஷயங்களை அறிந்து வருகின்றோம். அந்த அடிப்படையிலே அன்றாடம் நாம் அமல் செய்ய வேண்டிய 6 விஷயங்களை பற்றி ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறுகிறார்கள். அது பற்றிய சில செய்திகளை உங்களுக்கு நான் சுருக்கமாக கூறுகிறேன். அறிஞர் பெருமக்கள் கூறுகிறார்கள், சித்தத்து அன்வாயின் மினல் இபாதத்தி அஜ்ருஹா அதீமுன். 6 வகையான வணக்கங்கள் இருக்கின்றது, அதனுடைய கூலி மிகப்பெரியது என்பதாக கூறுகிறார்கள். முதலாவதாக ஃபஜ்ருடைய முன்சுன்னத்து 2 ரக்காத்தை தொழுதல். ஃபஜ்ருடைய முன்சுன்னத்து 2 ரக்காத்தை தொழுதல். ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ரக்காத்தா அல் ஃபஜ்ரி கைரும் மின துன்யா மா ஃபீஹா. ஃபஜ்ருடைய 2 ரக்காத்துகள் இந்த உலகம், இந்த உலகத்தை விட சிறந்தது என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். அதனால இந்த ஃபஜ்ருடைய முன்சுன்னத் 2 ரக்காத்துகளை அதை நாம் கடைபிடிக்க வேண்டும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுன்னத்து 2 வகையாக இருக்கிறது. ஒன்று சுன்னத்தே முஅக்கதா, இரண்டாவது சுன்னத்தே கைர முஅக்கதா. சுன்னத்தே முஅக்கதா என்று சொன்னால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய வாழ்க்கையிலே ஒரு தடவை கூட விடாமல் தொடர்ந்து கடைபிடிப்பதற்கு தான் சுன்னத்தே முஅக்கதா என்பதாக சொல்லப்படும். சுன்னத்தே கைர முஅக்கதா என்று சொன்னால் பெருமானார் சில நேரம் செய்திருப்பார்கள், சில நேரம் விட்டு இருப்பார்கள். இது சுன்னத்தே கைர முஅக்கதா. இவர் சுன்னத்தே முஅக்கதா என்று சொன்னால் பெருமானார் விடாம செஞ்சாங்கல்ல, அதுல ஒன்று ஃபஜ்ருடைய முன்சுன்னத். அதனால அறிஞர் பெருமக்கள் சொல்வார்கள், ஒரு இமாம் ஜமாத் நடக்கிறது, ஒருவர் வருகின்றார் என்றால் இமாம் ஜமாத்தை அந்த இமாமை அத்தஹியாத்துல போய் நம்ம குடிச்சிருவோம், அத்தஹியாத்துல நம்ம ஜாயின் பண்ணிடுறோம் அப்படின்னா ஃபஜ்ருடைய தொழுகையில மட்டும் சுன்னத் தொழுகைக்கு ஜாயின் பண்ணணும். அது எப்படி தெரிஞ்சுக்கிறது? தொழுகை எப்ப ஆரம்பிக்கிறது? டயத்தை பார்க்க வேண்டியதான். டயத்தை பார்க்கும்போது இமாம் ஃபர்ஸ்ட் ரக்காத்துல இருக்காரா, செகண்ட் ரக்காத்துல இருக்காரா, நம்மளால சுன்னத் தொழுக முடியுமா முடியாதாங்கிறத யோசனை பண்ணி இமாமோட அத்தஹியாத்துல இருக்கக்கூடிய அத்தஹியாத்துல ஜாயின் பண்ணிட்டாலும் நம்ம அந்த தொழுகையில ஜாயின் பண்ணிட்டோம்னு அர்த்தம் சட்டப்படி. எந்த அளவுக்கு சொல்றாங்கன்னா, ஃபஜ்ருடைய முன்சுன்னத் என்பது இமாமோட தொழுகிற நேரத்தில் இமாம் தொலை வச்சுக்கிட்டாரு, நம்ம இடையில போய் ஜாயின் பண்ணோம்னாலும் இமாமோட அத்தஹியாத்துல போய் சேர முடியும் என்று சொன்னா சுன்னத் தொழுட்டு வரணும். ஒருவேளை நமக்கு அப்படி இருந்தாலும் இமாம் ஜமாத்து மிஸ் ஆகும் என்பதாக இருந்தால் ஃபஜ்ருடைய முன்சுன்னத்துக்கு மற்றொரு ஒரு விதிவிலக்கு இருக்கிறது. ஃபஜ்ரு முடிஞ்சதுக்கு பிறகு இருந்து தொடரலாம், அதை கண்டினியூ ஆகக்கூடாது, தொடர்ந்து ஆகக்கூடாது. அப்படி ஒரு ஹதீஸ் இருக்கிறது. அதனால வந்து செய்யறாரு, வர்றாரு, இமாம் 2 ரக்காத்துல அத்தஹியாத்துல உட்கார்றாரு, என்ன செய்யணும், தொழுதோம்னா ஜமாத்துக்கு மிஸ் ஆயிரும் அப்படின்னு கேட்டா பரலை முடித்து விட்டு எழுந்து தொழுவதற்கு அனுமதி இருக்கிறது. எப்போதாவது உண்டு. அஜத்து சொல்லிட்டாருக்காவே அதை ஃபாலோ பண்ணிட்டே இருக்கக்கூடாது. சரி சார், அவே பெருமானார் சொல்றாங்க, அந்த ஃபஜ்ருடைய அந்த முன்சுன்னத் 2 ரக்காத்துக்கா இல்லையா, அது இந்த உலகம், இந்த உலகத்தை விட சிறந்தது. இரண்டாவதாக என்ன சொல்றாங்க, 5 நேர தொழுகைக்கு பிறகு ஆயத்துல் குர்சி ஒரு தடவை மறந்து விடாமல் ஓத வேண்டும். பெருமானார் சொல்றாங்க, மன்கரா ஆயத்துல் குர்சி அக்கிப குல்ல சராத்தின் லம் யம்னஉ மின் துகூலில் ஜன்னத் இல்ல மௌத் இல்லா யமூத். என்ன சொல்றாங்க அப்படின்னா, யார் 5 நேர தொழுகைக்கு பிறகும் ஆயத்துல் குர்சியை தொடர்ந்து ஓதி வருகின்றாரோ அவர் சொர்க்கம் செல்வதற்கு மௌத்தை தவிர தடை இல்லை என்பதாக பெருமானார் சொல்றாங்க. இல்லா யமூத் அப்படின்னா அவர் மௌத்தாகுவதை தவிர எந்த தடையும் இல்லை. அவர் மௌத்தாயிட்டார்னா அவர் சொர்க்கம் செல்லக்கூடிய பாக்கியத்தை பெறுவார் என்பதாக பெருமானார் சொன்னாங்க. அதனால ஆயத்துல் குர்சி ஒரு தடவை என்ன செய்யணும், தொடர்ந்து ஓதிவிட வேண்டும், மறந்து விடாமல்
முக்கியம். சில விஷயங்கள் சில அமல்கள் சின்னதுதான், ஆனா அதே நேரத்தில் வந்து வாழ்க்கையில தொடர்ந்து அதை கடைபிடிச்சு சலாம் கொடுத்த உடனே இமாம் துவா ஓதுறாரு, துவா ஓத உடனே என்ன செய்யணும் அப்படின்னா முடியப்ப டக்குனு ஆயத்து பூசி ஓதிடும். மூன்றாவதாக என்ன சொல்றாங்க, வித்திருவாஜிபை என்ன செய்யணும், விடாம தொடரும். வித்திருவாஜிபை விடாமல் தொடரும் என்று சொன்னா பெருமானா சொல்றாங்க, இன்னல்லாஹ் வித்ரு யுஹிப்புல் வித்ர். நிச்சயமாக அல்லாஹ் தஆலா ஒருவன் வித்திரை அல்லாஹ் விரும்புகிறான். வித்திரனா ஒண்ணு, அல்லாஹ் ஒருவன் அந்த வித்திரை விரும்புகின்றான். அந்த ஒற்றைப்படையாக தொடரக்கூடிய வித்திரை அல்லாஹ் தஆலா விரும்புவதாக பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். அதனால வித்திருடைய தொழுகையுடைய சட்டம் என்ன அப்படின்னா, நீங்க வந்து என்ன செய்றீங்க, இஷா தொழுகிறீங்க, இஷா தொழுகும் போது என்ன செய்யணும், வித்திர வகுப்பு தொழுவரை தொழுகிறோம். ஒருவேளை தஹஜ்ஜத்தை விடாமல் தொழக்கூடிய வழக்குடையவளாக இருந்தால் தஹஜ்ஜத்தை தொழுது விட்டு வித்திரை தொழுவதுதான் சிறப்பிற்குரியது. கண்டினியூவா அந்த தொடர்ந்து தஹஜ்ஜத் தொழுதா என்ன செய்யணும், தஹஜ்ஜத்துக்கு பிறகு வித்திரை தொழுவது சிறப்பிற்குரியது. அதே நேரத்தில் வந்து இவர் வந்து எந்திரிச்சா தஹஜ்ஜத் தொழுவார், இல்லைன்னா தூங்கிடுவாருன்னு சொன்னா கட்டாயம் என்ன செய்யணும், இஷா முடிச்சோடு வித்திருவாஜிபு தொழுது. இல்ல ஏன் அப்படின்னா ஒருவேளை வந்துட்டு என்ன செய்யறாரு, வித்திரு வந்து இவருக்கு என்ன செய்யறது விடுபட்டு போச்சுன்னா அது தனியா கலா செய்யணும். உதாரணம் நினைக்கிறாரு, நம்ம வந்து தஹஜ்ஜத்துக்கு பிறகு வித்திரு தொழுவாரு நினைக்கிறாரு, அன்னைக்கு அவர் அசத்துட்டார். மனுஷன் தானே, நம்ம வாழ்க்கை நம்ம கையிலாம் இல்லை, நம்ம கேரண்டி தானே இல்லை. நம்மளாம் திடீர்னு முடிச்சு உட்காந்துருப்போம், திடீர்னு பாட்டு போய்க்கிறோம். சரி, அப்ப அந்த நேரத்தில் என்ன செய்யறது, ஒரு பேர் வந்து அப்படி நினைச்சிட்டு படுத்தாரு, அவர் தஹஜ்ஜத்துக்கு வித்திருக்கிறவங்க நினைச்சிட்டு படுத்தாரு, இவர் தூங்கிட்டாரு, பதிலுக்கு பாம்பு சொல்லிட்டாங்க அப்படின்னா என்ன செய்யணும், அந்த வித்திரு கேன்சல் ஆகுமானா கேன்சல் ஆகாது. அந்த வித்திரு வாஜிபை மட்டும் தனியாக தொழுவது. ஏன்னு சொன்னால் வாஜிபும் ஃபர்லும் இரண்டுமே வந்து சமநிலையான அந்தஸ்தை கொண்டது. கொஞ்சம் ஏற்றத்தாழ்வே தவிர ஆனால் கட்டாயமாகும். அதனால என்ன சொல்றாங்க அப்படின்னா வித்திரு வாஜிபை என்ன செய்ய விடாமல் தொழ வேண்டும். இது என்ன சொன்னால் அல்லாஹ் விரும்பக்கூடியதாக இருக்கிறதாக பெருமானா சொல்றாங்க. இது மூன்றாவது. நாலாவதாக என்ன சொல்றாங்க, அத்வாஉ ஃபி சுலஸில் அஃபீரி மினல் லைலி. இரவினுடைய கடைசி பகுதியிலே, இரவினுடைய 3 பகுதியுடைய 3வது பகுதி, இரவனுடைய 3 பகுதியாக ஆக்கினா 3வது பகுதி, அதாவது அந்த தஹஜ்ஜுடைய நேரம், சஹருடைய நேரம், அந்த நேரத்திலே துவா செய்வதை என்ன செய்யணும், அன்றாடம் கடைபிடிக்கணும்னு சொல்றாங்க. அந்த நேரத்தில் தஹஜ்ஜத் தொழுது அந்த நேரத்திலே துவா செய்வது என்பது. ஏன் அந்த நேரத்தை சொல்றாங்க அப்படின்னா, எல்லா நேரத்திலும் நாம் துவா செய்யலாம், எல்லா நேரமும் துவா செய்யலாம். ஆனால் மற்ற நேரங்கள் அல்லாஹ்விடத்திலே நாம் கேட்கின்ற நேரம், அந்த நேரம் அல்லாஹ்வே வந்து நம்மிடத்திலே கேட்கின்ற நேரம். அந்த நேரத்தில் ஒவ்வொரு நாளுடைய அந்த இரவுடைய கடைசி பகுதியில அல்லாஹ் தஆலா முதல் வானத்துக்கு வருகின்றார். வந்து அடியாரை பார்த்து 3 விஷயத்தை கேட்கின்றார். மையதோனி ஃபஸ்தஜீபு லஹு. யாராவது இடத்தில் துஆ கேட்கக்கூடியவர் உண்டா, அவருக்கு நான் பதிலளிக்கின்றேன். மையஸ்அலுனி ஃபஉதிஹி. இடத்திலே கேட்பவர் உண்டா, அவருக்கு நான் வழங்குகின்றேன். மையஸ்தக்ஃபிர் ஃபக்ஃபிர் லஹு. இடத்திலே பாவ மன்னிப்பை கேட்கக்கூடியவர் உண்டா, என்ன செய்கிறேன், அவருடைய பாவத்தை மன்னிக்கிறேன் என்று சொல்லி அல்லாஹ்வே நம்மிடத்திலே கேட்கிறார். இன்னொரு ஹதீஸ்ல பெருமானார் இப்படி சொல்வாங்க, ஹல்மி முஸ்தக்ஃபிர் ஃபக்ஃபிர் லஹு. பாவ மன்னிப்பு கேட்பவர் உண்டா, மன்னிக்கின்றேன். ஹல்மி முஸ்தர்சிகின் ஃபர்சுஹு. உங்களுடைய வாழ்வாதாரத்தை கேட்கக்கூடியவர் உண்டா, வாழ்வாதாரம் என்ன பாக்கியங்கள் வேணுமோ கேளுங்க தருகின்றேன். ஹல்மி முபந்தரி ஃபவாஃபிஹி. ஏதாவது சோதனையிலே சிக்கிக் கொண்டவர் உண்டா, கேளுங்க, அதை நான் என்ன நீக்குகின்றேன், அதை ஆபியத்தை நான் வழங்குகிறேன் என்று சொல்லி அல்லாஹ்வே கேட்கிற நேரம். அதனால அந்த நேரத்திலே என்ன செய்யறது, ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் துவா செய்யக்கூடிய துவாவுக்கு மிகப்பெரிய சக்தி இருக்கு. அந்த நேரத்தில் தஹஜ்ஜுடைய நேரத்திலே துவா செய்து வாழ்க்கையை பெற்றுக்கொண்ட மக்கள் நிறைய இருக்கிறார். சரி, சொல்லிட்டேன். இப்ப 4 விஷயங்களும் சொல்லிட்டேன். 5வதாக என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஒவ்வொரு நாளும் சூரத்துல் இஹ்லாஸ் என்று சொல்லக்கூடிய சூரத்துல் இஹ்லாஸ் என்று சொல்லக்கூடிய குல் ஹுவல்லாஹு அஹதை 10 தடவை ஓதிவிட வேண்டும். சூரத்துல் இஹ்லாஸ் என்ன செய்யணும், 10 தடவை ஓதிடும். அதை விடாம என்ன செய்யணும், வாரத்தில் கடைபிடிக்க. ஒண்ணு இல்லை, குல் ஹுவல்லாஹு அஹத் அல்லாஹு ஸமத் லம் யலித் வ லம் யூலத் வலம் யகுல் லஹு குஃபுவன் அஹத். 4 ஆயத்து தான். இது எல்லாருக்கும் மேக்ஸிமம் எல்லாருக்குமே தெரியும். இதை என்ன செய்யணும் அப்படின்னா 10 தடவை ஏதாவது என்ன சொல்றாங்க, அரியலூர் மக்கள் செய்தி சொல்றாங்க, நம்ம வந்து இந்த டயத்தில் இதை செய்யணுங்கிறத நம்ம பிக்சட் பண்ணிட்டோம்டா அப்படின்னா அந்த இடத்துல கட்ட ஞாபகம். இப்ப நம்ம வந்து ஏதுக்கு மாறாவது செய்யறதுனாலதான் வந்து ஒரு நாளைக்கு செய்வோம், ஒரு நாளைக்கு செய்யாம போயிடும். இந்த தொழுகைக்கு பிறகு இதை ஓதுவேன் என்பதாக ஒரு ஞாபகம் வச்சுட்டு பருவ முடிச்சோம் ஓதிட்டு எதிர்ச்சிட்டோம்னா அது வேலை முடிச்சுட்டு, ஒருவேளை அந்த நேரத்தில் அதை செய்ய முடியலைங்கிறத நம்ம ஞாபகம் வச்சுட்டோம்னா அடுத்த நேரத்தை நம்ம ஞாபகம் வச்சுட்டோம்னா அதை செஞ்சிடலாம். என்ன சொன்னா இந்த இபாதத்துலாம் சின்ன விஷயங்கள் தான், முடியாத ஒரு விஷயம் இல்லை. ஆனா கரெக்டா ஞாபகம் தொடர்ந்து செய்வதை தான் அந்த வாழ்க்கை நினைக்கிறாங்க. என்ன சொல்றாங்க, ஒவ்வொரு நாளும் என்ன செய்யணும், சூரத்துல் இஹ்லாஸ் என்ற
இருக்கக்கூடிய குல்ஹுவல்லா அஹத் என்பதை 10 தடவை ஓதும். ஹதீஸ்ல பெருமானா சொல்றாங்க, மன் கரா சூரத்துல் இஹ்லாஸ் குல்ஹுவல்லா அஹத் ஹத்தா யஹ்திமஹா அஷர மர்ராத்தின் பனல்லாஹு லஹு கஸ்ரன் ஃபில் ஜன்னah. யார் தினந்தோறும் இந்த சூரத்துல் இஹ்லாஸ் வந்து 10 தடவை ஓதுகிறாரோ சொர்க்கத்திலே அவருக்கு ஒரு மாளிகை கட்டப்படுவதாக பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். சொர்க்கத்துல ஒரு மாதிரி எவ்வளவு பெரிய வாக்கியம். 3 உலகத்துல ஒரு இடம் கூட வாங்க முடியல. ஒரு நண்பர் சொன்னாரு, நம்ம அத்தாவுடைய காலத்துல வந்து வீடு கட்டுறதுக்கான செலவு வந்து இன்னைக்கு பிளாட்டு போட்டு ஆகும், இடத்துக்கு போட்டோம். போகக்கூடிய காலங்களில் இன்னும் என்ன ஆகுமே தெரியாது. இன்னைக்கு வந்து இந்த உலகத்துல ஒரு வீடு வந்து என்ன செய்யறது, வாங்குறது, ஒரு இடம் வாங்கி ஒரு இடம் வாங்குறது ஒரு பெரிய விஷயமா இருக்கு. அதுல வீடு கட்டுறதுக்கு ஒரு பொருளாதார செலவு வைங்க. அதுக்கு பிறகு இந்த என்ன செய்யறது, இன்ஜினியர் அந்த மேஸ்திரி வேண்டியெல்லாம் அது வேலை வாங்குறதுக்கு பாருங்க, இது ஒரு சின்ன விஷயம் இல்லை. இந்த உலகத்திலே ஒரு வீடு கட்டுவது என்பது இவ்வளவு பெரிய ஒரு சிரமமாக இருக்கிறது. அது நம்மள நிரந்தரம் விட, அது வீடு நிரந்தரம் விட, அது புதிய நிரந்தரம். ஆனால் வறுமை நாளையிலே அல்லாஹ் தஆலா செய்கின்றான், நமக்கு ஒரு சொர்க்கத்தில் ஒரு மாளிகை ஏற்படுத்தலாம். சுபரை பார்க்க ஹதீஸ் சொல்லும்போது சுபரை பார்க்க அல்லாஹ்வுடைய தூதரே, அப்ப 20 தடவை ஓதினா பெருமானார் சொல்றாங்க 2 மாளிகை. அப்ப 30 தடவை ஓதினால் 30 மாளிகையாக சொல்லிவிட்டு 3 மாளிகையாக சொல்லிவிட்டு பெருமானார் சொல்லுவாங்க, நீ எத்தனை 10 தடவை ஓதினாலும் அல்லாஹ் அத்தனை மாளிகை அல்லாஹ் தஆலா சொல்லுவாங்க. அதனால என்ன செய்யணும் அப்படின்னா, இது வந்து குறைஞ்சபட்சம் ஒரு நாளைக்கு 10 தடவை ஓதிடும். சரி, ஆறாவது என்ன அப்படின்னா, ஆறாவது சொல்றாங்க ஹவுகா. ஹவுகா அப்படின்னு சொல்றாங்க, லா ஹவுல வலா குவத்த இல்லா பில்லாஹில் அலியுல் அலீம். இதை வந்து அதிகமா ஓதிட்டே இருக்கணும். குறிப்பிட்ட எண்ணிக்கை என்பது அல்ல, அதிகமா ஓதிட்டே இருக்கணும். குறைஞ்சபட்சம் என்ன அப்படின்னா, ஒரு நாளைக்கு ஒரு 100 தடவை என்ன செய்யணும் ஓதுவதை நம்ம வளமையாக ஆக்கிக்கணும். என்று சொல்ல ஹதீஸ்ல வந்து அபூ மூஸா அஷ்அரி அவங்க அறிவிக்கிறாங்க, பெருமானார் கேட்டாங்க, அலா அதுல்லுக்க அலா கன்ஸி மின் குனூஸில் ஜன்னah, சொர்க்கத்தினுடைய புதையல்களில் இருந்து ஒரு புதையலை உனக்கு அறிவிக்கட்டுமான்னு கேட்டாங்க. சொர்க்கத்தினுடைய புதையல்களில் இருந்து ஒரு புதையலை உனக்கு அறிவிக்கட்டுமான்னு கேட்டாங்க. அப்ப பக்குல்து பலா யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதரே சொல்லுங்க நான் சொன்னேன். பெருமானார் சொல்றாங்க, லா ஹவுல வலா குவத்த இல்லா பில்லாஹ், லா ஹவுல வலா குவத்த இல்லா பில்லாஹ். நீ பற்றி பிடித்து வருது என்ன செய்யறது, சொர்க்கத்தின் புதையல் வாங்க சொன்னாங்க. இந்த உலகத்துல ஒரு புதையல் கிடைச்சாலே எவ்வளவு பெரிய பாக்கியம். ஆனா சொர்க்கத்தினுடைய புதையல் வாங்க பெருமானார் சொல்றாங்க. அதோட ஹவுகலாத்துல ஏற்கனவே போட்டிருக்கேன், அதோட பயானோட இப்ப பார்த்துக்கலாம். அது நிறைய விஷயங்கள் இருக்கு. ஒரு சுருக்கமா சொல்றாங்க, என்ன சொல்றாங்க அப்படின்னா, எந்த பாக்கியத்தை அல்லாஹ் நமக்கு வழங்கினாலோ அந்த பாக்கியங்கள் கடைசி காலம் வரைக்கும் நம்மை விட்டும் தவறி விடாமல் இருக்கிற அப்படின்னு கேட்டா, லாஹோல வாக்குவதற்கு யார் அதை ஓதுறாங்களோ அந்த பாக்கியங்கள் நம்மை விட்டும் தவறி விடாது, நம்முடைய சந்ததிகளுக்கு அது கிடைக்கும். பல பேர் பார்த்தீங்கன்னா ஒரு காலத்துல ஓகோன்னு வருவாங்க, கடைசியில வந்தா கடைசி காலத்துல வந்து சோத்து வழி இல்லாம வந்து செய்வாங்க, பிச்சை எடுக்கிறவனா உட்காந்துருக்கும். அது என்ன செய்யலாம், அவனுடைய காலத்துல வந்து அவனே அழைச்சிட்டு போய் இந்த குடைபொருள் எடுத்துக்கணும். இந்த உலகத்துல பல வகையான மாற்றங்கள் என்ன சொல்றாங்க, நாகோல் வராக்குது இல்லாமல் யார் வதித்தாங்களோ அல்லாஹ் தஆலா எந்த பாக்கியங்களை கொடுத்தானோ அந்த பாக்கியங்களை அல்லாஹ் தஆலா நிலைத்திருக்க செய்வார் வாழ்ந்து செய்றாங்க சொல்றாங்க. இதை கேட்டவரை கடைபிடிக்கலாம். சுப்ஹானல்லாஹ்.